பாம்பன் மற்றும் தனுஷ்கோடியை சேர்ந்த 25 மீனவர்களை கைது செய்ததோடு 4 படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்ததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் அந்த வழியாக வந்த இந்திய ராணுவ வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பூபேஷ் சந்திரன், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக நேற்று மீன்பிடி அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற 25 மீனவர்கள், அதே போல அவர்களுடைய 4 படகுகளை நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவ்வழியாக வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்ததோடு அவர்களுடைய படகுகளையும் அரசுக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவமானது ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழகத்திலும் அதிலும் குறிப்பாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்து அவர்களுடைய படகுகளை இலங்கை கடற்படையானது அரசுடைமையாக்குவது அந்த அட்டூழியமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட தங்களுடைய உறவினர்களை மீட்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் அருகே அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் சேர்ந்து கடலில் இறங்கி மீனவர்கள் உடனடியாக மீட்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது அவ்வழியே ரோந்துக்காக வந்த உச்சப்புலி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வாகனத்தையும் அவர்கள் தடுத்து நிறுத்தி சாலையில் அமர்ந்து கதறியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு தங்களுடைய உறவினர்களை மீட்க வேண்டும். குறிப்பாக மீனவர்களின் ஒற்ற கோரிக்கையான தங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண இவ்விரு அரசுகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர், பெண்கள் என அனைவரும் சாலையில் மண்டியிட்டு தங்கள் உறவினர்களை மீட்க வேண்டும் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.